ஏமாற்றியவர்களை ஏமாற்ற போகும் தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தலில் போது தமிழிசை தேர்தல். நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன். எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர், அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை தான். அவர்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள். கடந்த 4 வருஷத்துல அறநிலையத்துறை சார்பாக 7000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை நம்ம 7000 இல்லை 9000 கோடி வந்துச்சு. 9000 கோடிக்கு மேற்பட்ட நிலங்களை தான் நம்ம அறிக்கையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே இந்த பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் கையகப்படுத்துறத அறநிலையத்துறை தாமதமாக செயல்படுது. ஒவ்வொரு வழக்கிலையுமே ஆணையர் இணை ஆணையர்லாம் நேரடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்து நீதியின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும். 40 ஆண்டு 50 ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில நீதிமன்ற உத்தரவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும்.